நான் தான் மோகன்ராஜ் பேசுறேன். ஐயா ஆளாள சுந்தரம் இருக்காருங்களா? இல்லையா? லோன்னு அழைவாரு. எப்படி இருப்பாரு? பிஎம் வர்றாருல, வரவேற்புக்காக ஏரோட்ரம் போயிருப்பாரு. புரியாம பேசுறியா? என் பையன் சுரேஷ் அந்த ஒத்த கையன் வேற கடத்திக்கிட்டு போயிருக்கான். கோவல்னாக்கு போன் பண்ணுங்க. போனவக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண பையன் கிடைச்சிருவான்ல? டெட் பாடியாவது கிடைக்கும். ஏன் அவசரமா பேசுற? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். உங்களுக்கு ரெண்டாவது பையன் இல்லைன்னா அதுக்கு நான் பொறுப்பு. போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் 344 ஓ, அது என் வீட்டு நம்பரோ? 100 சார் சார் நல்லா கழுவுங்க. என்னையா? நீங்க என்னதான் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ன்னு தேய்ச்சாலும் அந்த ஒத்த கையை உங்க முகத்துல பூசின கறியை கழுவவே முடியாது. இந்த பிட் நோட்டீஸ பாத்தீங்களா? என்னப்பா? வாழ்த்துப்பா. சாதனை வீரன், சரித்திர நாயகன், அவதார புருஷன் அப்படின்னு என்ன வாழ்த்திருக்காங்களா? உங்களை இல்ல, அந்த ஒத்த கையில வாழ்த்திருக்கிறாங்க. நீங்க வாதாடி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தீங்க. அவன் போராடி அதே பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து வரலாற்றில நீங்காத இடத்தை பிடிச்சிட்டான். ஜனங்கள்லாம் அவனை குப்புன்னு உயர்த்தி கோபுரத்து உச்சியில வச்சு விட்டான். அட விடியா, அவன் பேர் எடுத்தானே நான் பேர் எடுத்தானே? அதே எப்படி? அவன் ஒத்த கையன், உங்களுக்கு தான் 2 கை இருக்குதே. அவன் ஒத்த கைய வச்சுக்கிட்டு படைச்சது சாதனை, நீங்க 2 கைய வச்சுக்கிட்டு செஞ்சது வேதனை. அப்படின்னு இந்த ஊரே உங்களை பத்தி தப்பா பேசுதுங்க. ஊர் என்னங்க, எங்க வீட்டுல இப்படி பெருந்தன்மை இல்லாத ஒரு வக்கீல் கிட்ட வேலை செய்யறதை விட பன்னி மேய்க்கலாம்னு சொல்றாங்க. நாருங்க, அதை விடுங்க. அப்படி சொன்னது யாரு? ஏன் சம்சாரம். ஏன் சம்சாரம் யாரு? உனக்கு தானே தெரியும். தாய் குலத்தின் பிரதிநிதி. யோ, உண்மையை சொல்லு. ஓ சம்சாரம் தாய் குலமா? ஐயோ, அந்த நினைப்புல தாங்க குத்துமதிப்பா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். உங்க வாத திறமையினால அவளை தந்தை குலம் ஆக்கிடாதீங்க, அப்புறம் கதை கந்தல் ஆயிடும். யோ, எதானா எனக்கு என்னையா? 50 லிட்டர் பெட்ரோல் போடு. நீயா? என்னங்க உங்க பையன்? ஏன் பையனா? இன்னும் ஏன் பையனா? இறங்கி வாங்க. என்னப்பா, பூமியில இருந்து பெட்ரோல் வருது, பெட்ரோல் இருந்து நீ வர்ற? ஏய் சுரேஷ், என்னடா அது கோலம்? எனக்கு முன்னாடி பீர் போட்டுக்கிட்டு இருந்த, இப்ப பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்க. உன் தலையெழுத்து இப்படி ஆகணும். நல்ல வசமா தனியா மாட்டிக்கிட்ட. வாடா வீட்டுக்கு. வர மாட்டேன். 10 பேரை சுரண்டி பழைக்கிறத விட ஒரு ஆளை சுரண்டி பழைக்கிறாங்கறியா? இந்த மாதிரி பாடுபட்டு பழைக்கிறது தான் கௌரவமான வாழ்க்கைன்னு சொல்றேன். எனக்கு இந்த வாழ்க்கையை புரிய வச்சு இந்த வேலையை வாங்கி கொடுத்தா அந்த ஒத்த கையன் தான். பெரிய ஒத்த கையன். ஒத்த கையனால இந்த வேலையை வாங்கி கொடுக்க முடியும், கவர்னர் வேலையை வாங்கி கொடுக்க முடியும். இல்ல 50 லிட்டர் பில்லு போட. உங்க மருமக குடும்பமே பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யுது. மருமகடா, இடிச்சிட போறேன். ஆனத்த வாங்காத. சார், நீங்க டிஎஸ்பியா, இன்ஸ்பெக்டரா, சப் இன்ஸ்பெக்டரா, கான்ஸ்டபிளா? நாங்க புகார் கொடுக்கணும். சுமார் யார் நீங்க? ஓ, நம்மாடு சார். அன்னைக்கே சொன்ன சார், என் பையனை புடிச்சு கொடுங்க புடிச்சு கொடுங்கன்னு. அன்னைக்கு புடிச்சு கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு என் பையன் பெட்ரோல் பங்க்ல பம்ப பிடிப்பானா, இல்ல நான் தான் என் நெஞ்ச பிடிப்பானா? இவங்களுக்காவது பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கு. நான் எதை பிடிக்கிறது? நீங்க கேஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம்? நான் உங்க பையனை பிடிச்சப்போ ஒத்த கை என்ன கிடைச்சிட்டு போல, நானா விரும்பித்தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? தம்பி, உன்னை நான் மனசார பாராட்டுறேன். தேங்க்யூ சார். இப்ப குத்தி என்ன பிரயோஜனம்? உங்க பையன் காணா மாறிட்டான், நீங்க கோணா மாறிடுங்க. யோ, வாழ்த்துறியா? எனக்கு வயிற்று எரியுதியா? அங்கெல்லாம் எரியக்கூடாது. பத்திக்கும் பெட்ரோல் பங்கு புடிச்சிட்டு போயிருவாங்க. வாங்க. ஐயா கொண்டு போய் எங்க வச்சிருக்கீங்க? அவசர ஆத்திரத்துக்கு எடுக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. அப்பா, பில்ல அக்கவுண்ட்ல போட்டுரு. வாங்க. ஏய் மிஸ்டர் தாஸ். தாசா? நான் வார்த்தையை தான் சுருக்குவேன், நீங்க பேர்ல பாதியே அழிச்சிட்டீங்களே. உங்களுக்கு ஒத்த கைய வல்லரசு எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? போவனா கிட்ட சொல்லி பணம் வாங்கியிருக்க மாட்டேன். போவனானா போலீஸ், பானானா பணம். ஓ, நீங்க 5ஆம் படையா? இல்ல, சொரிப்பட. நீங்க வேற. 5ஆம் படையா இருந்தா உங்க அப்பாவுக்கு நான் ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? உங்க அப்பா யாரு? நியாய தராசு, குருவாயூர் துராபாரம். யோ, அடிக்கிற ஜால்ராவ உட்கார்ந்தே அடி. இது உங்களுக்கும் தெரியும் போச்சா? எங்க பாப்பா எங்க போவனா போகுது? இல்ல, ஒத்த கையனை வச்சு வக்கீல் நல்ல அரச பழி வாங்கணுமா? வாங்கட்டும். பழி வாங்குவா? என்ன தேவதாஸ்? வக்கீல் சார், உங்களுக்கு வாடகை கொடுக்க வந்திருக்கேன். எது? வார்னிங் கொடுக்க வந்திருக்கேன். எதுக்குயா? நாங்க கூப்பிடாமலே எங்க முதலாளி மகனுக்காக வாதாட வந்தீங்களே. ஓஹோ, சுரேஷோட ஃபாதர் உங்க முதலாளியா? அவர்தான் எனக்கு முதலாளின்னு கிடையாது. யார் யார் பணம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் என் முதலாளி. பதவியில இருக்கிறவங்களுக்கு நான் பாலா மாதிரி. பானாவா? பால மாதிரி. பதவிக்கும் பணத்துக்கும் ஈ கொடுக்கிறவன். ஈயா? இணைப்பு கொடுக்கிறவன். ஓஹோ. இவர் ஒரு கேனாங்க. என்னது? கெட்டிக்காரர். ஓ, நம்ம டைப்ல நீர் சுருக்கிறீரா? சுருக்கும். நீ எதுக்கே வந்த? உங்க ஊழாவை காப்பாத்த வந்தேன். அட ஏயா உயிர் எடுக்கிற? அந்த உயிரை காப்பாத்த வந்தேன். எங்க போறாரு? உங்க ஈனா தாங்க முடியாம தான். இணைப்பை தாங்க முடியாமலா? இம்ச. ஐயோ, எதுல ஈ இருக்குனே தெரியலையே.
இதுல ஈ இருக்கு. வக்கீல் சார், இப்ப நான் எதுக்கு வந்தேன்னா, எங்க முதலாளி ஆளாள சுந்தரம் பொண்ண நீங்க அவமானப்படுத்திட்டீங்களா, அதனால கோபிச்சுக்கிட்டு அந்த ஒத்த கையனை வச்சு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக போகுதான். ஒத்த கையனா? ஆமா, ஓடி ஒளிஞ்சிருங்க, இல்ல உங்களுக்கு ஒத்த கை இல்லாம போயிரும். ஐயோ ஐயோ, ஏற்கனவே ஒத்த கையனுக்கு உங்க பேர்ல ஒரு இது, இப்ப அந்த இது அதுவா மாறிடுச்சு. ஐயோ, நான் எங்கேயா போய் ஓடிவேன். ஓடிருங்க. என்னையா பண்றது? என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது, எங்கேயாவது போய் ஓடிருங்க. போங்க. ஐயோ, என்ன பண்றதுனே தெரியலையே. யார் நீ? ஒத்த கையன் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்படி பயந்தா எப்படி? அதுக்காக பாத்ரூம்லயா? நான் போலீஸால தேடப்படுறவன் பார்க்கலையும் பீச்லயுமா பார்க்க முடியும்? உங்களை பார்க்கணும்னு நான் எங்க அப்பா கிட்ட தானே சொன்னேன். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆண்டவன் கிட்ட சொன்னாலே ஐயாவுக்கு தெரிஞ்சிரும். அழைச்சதுக்கு காரணத்தை சொல்லு, எனக்கு 1000 வேலை இருக்கு. எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னது? சோப்பு தைக்கணுமா? இடம் அப்படி, நீ ஏன் கேட்க மாட்ட? சரி வா. வக்கீல் நல்லரசுன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை நீ கட்டி தூக்கிட்டு வரணும். அந்த காலத்துல காத்தவராயன், மதுரை வீரன், பிருத்திவிராஜன் இவங்கெல்லாம் பொம்பளை தூக்கிட்டு வந்தாங்க. இந்த காலத்துல நீங்க ஆம்பளை தூக்கிட்டு வர சொல்றீங்க. காலம் கெட்டு போச்சு. ஆமா, நல்லரசு உன்னை லவ் பண்ண மாட்டேன்டானா? அவனை எவ்வளவு லவ் பண்ணுவாளா? ஏமா, அவனுக்கு 2 கை 2 கண்ணு இருக்கேன். நான் அந்த ஆளை மனசார வெறுக்கிறேன். ஓஹோ, அதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? ஐயோ, அவனுக்கு சரியான புத்தி கற்பிக்கணும். எத்தனை பேர் செத்துருக்காங்க? இன்னையோட 2000 பேருங்க. ரொம்ப கம்மியா இருக்கு. விடியா, அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை நாம செஞ்சுட்டு இருக்கோம். எப்படி? ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கு அரசாங்கத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களால முடியுதா? நாம குறைக்கிறோம் இல்ல. அது மட்டுமா குறைச்சிருக்கீங்க? தண்ணியில பாலை குறைச்சிருக்கீங்க, கல்லுல அரிசியை குறைச்சிருக்கீங்க, எலி புழுக்கையில எல்லாம் குறைச்சிருக்கீங்க. இப்படியே உங்களை விட்டா ஜனங்க விடுற கண்ணீர்ல இந்த நாடே மிதக்கும். அந்த கண்ணீர்லயே கப்பல் விட்டு பொழப்பு நடத்துவாரு. இந்த கோடவுன் சொந்தக்காரர் நீங்க தானே? ஏன் கேக்குறீங்க? நல்ல விலைக்கு வந்தா வாங்கலாம்னு தான். நீங்க வேற என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இவர் பேர்ல புகார் வந்திருக்கு. பதுக்கல் சட்டப்படி அத்தியாவசியமான பொருட்களை பதுக்கி வச்சிருக்கிறதுக்காக இவர் நாங்க கைது செய்ய போறோம். ஏன் சிரிக்கிறீங்க? வில்லன்னா சிரிக்க கூடாதா? இன்ஸ்பெக்டர், நான் யாரு தெரியுமா? நல்லா தெரியுமே. கள்ளக்கடத்தல்காரர், பதுக்கல் பேர்வழி, கலப்பட வியாபாரி. இதெல்லாம் ஏன் அவர்கிட்ட சொன்ன? ஏன் அவர்கிட்ட சொன்ன? உன்னை ஏத்திடுவேன். அவன் சொல்லலையா, ஆளாள சுந்தரம் மக ஸ்டேஷனுக்கு ஊர்வலமா வந்து அப்படி கோஷம் போட்டுட்டு இருக்கா. ஊரு பூரா சொல்லிட்டாங்களா? சார், இவருக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. போன் பண்ணலான்னு வந்தேன், அந்த நேரம் நீங்க வந்துட்டீங்க. நான் வச்சுமா, இனிமே உங்களோட எல்லாம் பழகவே கூடாது. நான் தான் தேவதாஸ் பேசுறேன். என்ன விஷயம்? மோகன்ராஜ் கூட சீல் வச்சு மோகன்ராஜ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? இந்த விஷயத்துல நீங்க தான் தலையிட்டு சமூக துரோகம் பண்ணவனுக்கு சார்பா என்ன பேச சொல்றியா? தென வச்சவன் தனியா இருப்பான், வென வச்சவன் வெனைய அறுத்து தான் தீரணும். பழமொழி நல்லா இருக்க, கொஞ்சம் இருங்க, எழுதிக்கிறேன். ஐயா சொல்லுங்க. அதுக்குள்ளே வச்சுட்டாரு. வினைன்னு சொன்னாரா வீணைன்னு சொன்னாரா? வினைக்கு எத்தனை சுழி, வீணைக்கு எத்தனை சுழி? எப்படியோ நம்ம சுழி நல்லா இருக்கு, தப்பிச்சோம். எங்க இந்த ஆள் தப்பிச்சிருவானா? தப்பிக்க வச்சிருவாரு எங்க ஆளு. காலடியா உள்ள போனோம். ஐ எம் சாரி, நீங்க உள்ள போக முடியாது. போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? நான் அவருடைய குமாஸ்தா. நான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறவன். நான் உங்களுக்கு முன்னாலேயே இங்க இருக்கிறவன். கல்யாண விஷயமா பேசணும், தடுத்த கொலை பண்ணிடுவேன். கரெக்ட். அவரும் ஒரு கொலையை பத்தி தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு. கொலைகாரன் யாரா இருக்க முடியும், கொலைகாரன் யாரா இருக்க முடியும்னு. நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. சிட்டா சொன்னார? சுருக்கமா சொன்னா, ஒரு முனிவர் தவம் இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்காரு. அந்த தவம் ஒரு பெண்ணால கலைக்கப்படுறத நான் அனுமதிக்கவே முடியாது. ஏற்கனவே விஸ்வாமித்திர பத்தி அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இல்ல. பெரிய தவம், அவர் சிவன், இவர் நந்தி. வழிவிட. அக்காவா? இப்பதான் நினைச்சேன். அண்ணிய தம்பி கொண்டு போயிருக்கான், தங்கச்சிய 3 பேர் கொண்டு போயிருக்காங்க. வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். தேவை நைட்டு வச்சுக்கிறாங்களா? உன் தங்கச்சி படிச்சவ, என் தங்கச்சி படிக்கவே இல்லையே. ஓ, நீ என் குடும்பத்தை கேக்குறியாக்குன்னு நினைச்சேன். அடாடாடாடாடா, வாங்க வாங்க வாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே 2 பேரும் ஜோடியா வந்துட்டீங்களா? என்ன கேசட் வேணும்? சேனா கேசட் வேணுமா? சேனாவா? செக்ஸ் கேசட் வேணுமான்னு கேட்டேன். இல்லங்க, எனக்கு ஒரு கேசட் வேணும். செக்ஸிங் கேசட்லாம் இருக்கும். பின்ன நேனாவா காட்டுவாங்க? நேனாவா? நேரடியாவா காட்டுவாங்க? இவர் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாரு, நீ சும்மா இரு. எனக்கு வேற ஒரு கேசட் வேணும். ஆட்டு கேசட் வேணுமா? சொல்லுங்க. இசைஞானி இளையராஜா போட்ட பாட்டு இருக்கு, நான் ராத்திரி போட்ட பாட்டு இருக்கு. எது வேணும் சார்? ஒரு குரலை வச்சு குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். என்ன சார் இது? நாயை வச்சு தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க. கூணா வச்சு நீங்க எப்படி சார் கூணாவை கண்டுபிடிப்பீங்க? சும்மா பலவலான்னு பேசாதீங்க.
சுதந்திர தினத்தன்னைக்கும் குடியரசு தினத்தன்னைக்கும் கொடியேத்துவாங்க. அட யாரையா நீ? இப்ப அதுவும் இல்லையா? அப்புறம் எதுக்கு நாடு, அப்புறம் எதுக்கு கொடி? சார் முட்டாயாச்சும் கொடுக்க சொல்லுங்க சார். இந்த பாருங்க சார், அன்னைக்கு டிவி ஸ்டேஷன்ல பேசின ஒரு முக்கியமான பிரமுகரோட பேச்ச ஒரு குருட்டு பொண்ணுக்கு போட்டு காட்டணும். டிவி ஸ்டேஷன்ல போய் கேட்டேன், அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்தேன். டிவி ஸ்டேஷனுக்கு போனீங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆமா. அதனால இங்கே சார் கொண்டாந்து உங்க நெத்தி இங்க வச்சிருக்கீங்க. கொடுக்கிறேன். தம்பி, உன்னை பார்த்தா நல்ல பிள்ளையா தெரியுது. நீ ஏன் தம்பி ஜெயிலுக்கு வந்த? வெளியில சோறு கிடைச்சிருக்காது, வந்திருப்பாரு. சோறு இல்லாத முகமேயாது. இந்த முகத்துல ஏதோ ஒரு சோகம் தெரியுது. அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு அறிவாளிக்கு தாயா தெரியும். உன்ன மாதிரி அரட்டிக்கிட்டு எங்கேயா தெரிய போகுது? டூபிச். தம்பி, இந்த விஷயத்தை நீ சொல்லியே ஆகணும். இல்ல என் தலை சுக்கு நூறா உடைஞ்சு போகும். சொல்லு தம்பி, சொல்லுனா சொல்லுனா. நானும் நாளெல்லாம் வழிக்கிறேன், முடியே சேர மாட்டேங்குது. அந்த காலத்துல மணி முடியத்தான் திருடுவானுங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப தலைமுடியவே திருடுறானுங்க, தரங்கட்ட பயலுக. ஆமா, எவன் தான் திருடி இருப்பான்? எவனாவது இல்லாதவனா எடுத்திருப்பான். எவனுக்கா இல்லன்னு சொல்ற? எனக்கா? எல்லாத்துக்கும் இருக்கியா? சுமாரியா பெருசு முடி இல்லாதெல்லாம் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்க. நீ முடி உள்ளவன், முன்னாடி வரப்படாதா? கிட்ட வாயேன், உன்னை கிளாமர் பண்ணிடுறேன். ஆமா, உன்னை நான் ரொம்ப நாளா கூப்பிட்டு பாக்குறேன், கிட்ட வந்து முகத்தை காட்ட மாட்டேங்கிறிய. அப்படி என்னதான் தாடிக்குள்ள வச்சிருக்க? அத ராத்திரிக்கு தெரிஞ்சுக்குவேன். யார் நீங்க? பாத்தீங்களா நிலைமைய? மீச வளர வேண்டிய இடத்துல துணி வளர்ந்துருக்கு. துணியை நீக்கிறேன் பாருங்க. நீங்களா? நானே தான். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா தான் ஆம்பளை ஆக முடியும். பாதி அங்க, பாதி இங்க. தெரு வழியா இந்த கோலத்துல போக முடியலங்க. அவன் நல்ல காலம் எப்ப பிறக்கும் கேக்குறான். கையில வேற குளுக்கிறதுக்கு இது இல்லைங்க. இந்த அதாயா குடுகுடுப்ப. என்ன இந்த கோலத்துல? உங்க கள்ள புருஷனோட நாங்க 2 பேரும் கனெக்ஷன் வச்சுக்கிட்டதுனால எங்களை செக்கில போட்ட எல்லாக்கிட்டாங்க.